டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். சாயந்தரம் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிருப்போம். ஒரு சிலர் மசால் வடை செய்யணும் அப்படின்னு நினச்சி வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் ஏதாவது பக்கோடா செய்யணும் அப்படின்னு நினச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் ரெண்டில் எது நினச்சிருந்தாலும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வீடியோவில் பக்கோடா மாதிரி ஒரு மசால் வடை பார்க்க போகிறோம். மசால் வடைனோடனே பருப்பெல்லாம் ஊற வைக்கணும்னு நினைக்காதீங்க. இதுக்கு பருப்பே இல்லாமல் சூப்பராக செய்யலாம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து ஒரு 200 கிராம் நம்ம கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூனு காரத்துக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள், தூளுப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூனு அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து 400 ml தண்ணியை இந்த கடலை மாவு மேலே ஊற்றிட்டு நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்ருங்க. கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சி விட்ருங்க. கடலை மாவும் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா விஸ்க் வச்சு கலந்து விடுங்க. கடலை மாவு நல்லா 2-3 நிமிஷம் நல்லா கலந்தாச்சு. இந்த அளவு கலந்துட்டு இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். அதாவது தண்ணியான ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம சொன்ன அளவில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு 50 கிராம் நிலக்கடலை பருப்பு நல்லா வறுத்த பருப்பு தொலியை நீக்கிட்டு 50 கிராம் பருப்பை நல்லா இந்த மாதிரி 1-2 நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பரபரன்னு அரைச்சி வச்சுருக்கோம். அதை இந்த இடத்துல சேர்த்துக்கிறோம்னா 50 கிராம் கடலை பருப்பு போதும். நிலக்கடலை பருப்பு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து மகாராஷ்டிரா ஸ்பெஷல் கோதும்பீர் வடைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த நிலக்கடலை பருப்பு உள்ள இந்த மாதிரி 1-2 பருப்பாக உடைச்சது போட்டோம்னா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது செய்கிற மெத்தடே நல்லா வித்தியாசமாக இருக்கும். செஞ்சு முடித்த பிறகு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி செய்வீங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூனு நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு அரை டீஸ்பூனு கடுகு மட்டும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே ஒரு கிண்ணம் மல்லி வந்து நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். ஒரு கிண்ணத்துக்காக இருக்கணும். ஏன்னா இந்த கோதும்பீர் வடையில் வந்து மகாராஷ்டிரா கோதும்பீர் வடையில் வந்து மல்லியில் வந்து ஸ்பெஷல். அதனால் மல்லியில் இந்த அளவுக்காவது இருக்கணும். ஒரு கிண்ணத்துக்கு நல்லா கிட்டத்தட்ட ஒரு சின்ன கட்டை எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறணும். அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கிட்டு இந்த மல்லியிலையை வந்து லேசாக புரட்டி விடுங்க. மல்லியில் வந்து இந்த அளவுக்கு நல்லா புரட்டி விடுங்க போதும். லேசாக புரட்டி விடுங்க போதும். போட்ட பிறகு இங்கே ஒரு 50 கிராம் நம்ம தோல் பட்டாணியை தான் உரிச்சு வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கிடலாம். நம்ம இப்போ சீசன்றதுனால தோல் பட்டாணி வருது. அதை நம்ம ஒரு 50 கிராம் உரிச்சு வச்சுருக்கோம். அதை அப்படியே உள்ளே சேர்த்துட்டு இந்த மல்லியோடு சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விடுங்க. இப்போ பட்டாணியை சேர்த்து அந்த மல்லியோடு நல்லா வதக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கடலை மாவை வந்து மெதுவாக கொண்டு வந்து அந்த பவுலில் இருக்கிறத நம்ம இந்த கடாயில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கடலை மாவு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். கடலை மாவை சேர்த்துட்டு இப்போ கலந்து விடுங்க. அடுப்பு வந்து மீடியத்தில் தான் இருக்கணும். ஏன்னா கடலை மாவு ஊற்றும் போது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா கடலை மாவு கீழே வந்து ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம கிண்டும் போது சிரமமாக இருக்கும். அதனால் மீடியத்தில் வச்சுட்டு அதை நம்ம கடலை மாவு கரைசல் எல்லாத்தையும் உள்ளே ஊற்றிட்டு இப்போ நம்ம நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த கடலை மாவு நமக்கு நல்லா வெந்து கெட்டியாகி வரணும். அது வரைக்கும் நம்ம விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மாவை சேர்த்த ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நம்ம விடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கெட்டி பதத்துக்கு இதை கிண்டி வேக வச்சு எடுக்கணும். பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கெட்டியாகி வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் நல்லா கெட்டியாகி வரணும். மாவு நம்ம கிண்ட ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷத்தில் நமக்கு நல்லா இந்த அளவுக்கு கெட்டிப்பட்டு நல்லா உருண்டு திரண்டு நல்லா இந்த மாதிரி உருண்டையாக வந்துடும். உருண்டையாக வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாவை கிண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மாவு சூடாக இருக்குது. அதனால் கொஞ்சம் லேசாக சூடு ஆறட்டும். இப்போ நமக்கு லேசாக வெதுவெதுப்பான சூட்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம கை வச்சு பிசைஞ்சுக்கிறணும். ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போதே பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சு இது போல் உருட்டிட்டு வச்சுருங்க. நம்ம அந்த வேலையெல்லாம் லேசாக வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போதே நம்ம செஞ்சிடணும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடியதில் கொஞ்சமாக எடுங்க. அதாவது இந்த அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுங்க. ரொம்ப பெரிய சைஸில் மாவு வேண்டாம். இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா உருட்டிடுங்க. உன்னை நல்லா டைட்டாகவே உருட்டிடுங்க. கைட்டேவும் நல்லா ஒரு உருண்டை பண்ணிடுங்க. நல்லா இது போல் ஒரு உருண்டை பண்ணிடுங்க. உருண்டை பண்ணிவிட்டு லேசாக உள்ளங்கையில் வைங்க. வச்சுட்டு அப்படி உள்ளங்கையை வச்சுட்டு ஒரே ஒரு அமுக்கு, அவ்வளோதான். இந்த சைஸில் இருந்தால் போதும். இப்போ அதை அப்படியே எடுத்து நம்ம தனியாக தட்டில் வச்சிடலாம். இதே போல் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நல்லா உருட்டிட்டு அப்படியே உள்ளங்கையில் வச்சு ஒரு அமுக்கி அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து இதை பொரிக்கும் போது நல்லா சூடாயிடணும். நல்லா சூடாகிட்டு மீடியத்தில் மாற்றிடுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா நல்லா சூடாகணுன்னா பிரிஞ்சிடும். அதுக்காக எண்ணெய் சூடு கம்மியாக போட்டிங்கன்னா பிரிஞ்சிடும். இப்போ நம்ம செய்து வச்சுக்கக்கூடிய உருண்டைகளை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம்.
நான் இப்போ ஒரு 12 பீஸு எண்ணெயில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷம் ஆன உடனே நீங்கள் தடாப்புடான்னு கரண்டியை போட்டுறக்கூடாது. லேசாக அப்படி ஜல்லி கரண்டியை போட்டு அப்படியே எண்ணெய்க்குள்ளே லேசாக நகட்டி விடணும். ஏன்னா நமக்கு மாவுன்றதுனால அது உள்ளே பிறகு பிரிஞ்சிடும். அதனால் லேசாக மட்டும் நகட்டி விடுங்க. நமக்கு அந்த சலசலப்பு நல்லா குறையட்டும். இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் சூப்பராக நமக்கு எல்லாம் நல்லா பூரா பொரிஞ்சு நல்லா அருமையாக இந்த மாதிரி பொன்னிறமாக செவந்து வந்துடும். இந்த சமயத்தில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்ம இந்த கோதுமை வடை வந்து நல்லா இந்த மாதிரி விரிசலாக நல்லா வெந்திருக்கும். நல்லா பொறுன்னு இருக்கும் மேலே. இந்த சமயத்தில் எல்லாத்தையுமே அரிச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். சொன்ன பக்குவத்தில் இதே போல் நம்ம எல்லா வடைகளையும் நீங்கள் சூப்பராக எண்ணெயில் பொரித்து வெளியே எடுத்துருங்க. கோதும்பீர்னா வேறு ஒன்றும் கிடையாது, மல்லித்தலை. அந்த மல்லித்தலை தான் அங்கே கோதும்பீரும்பாங்க. அது வந்து நிறையா போடுவோம் அதில். அதுதான் அதில் ஸ்பெஷலு. ஆஹா, சூப்பராக இருக்கும். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.